திருடது வம்பா போச்சு. இது முறையில்ல. பயிற்சி பெறும்போது யாரா இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. முதல்ல செய்யுங்க. தம்பி தம்பி கல்லுப்பட்டியில சின்னையா மகன் வீரையன். அட நம்ம வீரையன் எங்கப்பா இவ்வளவு தூரம்? அது வந்து சரி வாங்க தம்பி போலாம். வாங்க வாமா. வாங்க தம்பி. இந்தா வீரையா, நான் உங்க அப்பாட்ட ஊழியம் பார்த்தவன். அவர் வாழ்ந்த வாழ்வுக்கு உனக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது. இது என் வீடு, இன்னையிலிருந்து இங்க தங்கிக்கங்க. இது என் வளர்ப்பு பொண்ணு, பேர் செண்பகம். இனிமே நீங்க 3 பேர் என் பிள்ளைங்க. நீங்க இப்ப பாத்தீங்களே நிலம், அது எனக்கு சொந்தமானது. அதுல ஏதாவது விவசாயம் பண்ணி பொழைச்சுக்குங்க. இந்த வீட்டுல நீங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இத வச்சுக்கங்க. அதெல்லாம் வேணாங்க, வச்சுக்க வீரையா. என்ன வெளியாளா நினைக்காத. செண்பகம், சொசைட்டில இருக்க மாரியப்பன்ட்டு சொல்லி இங்க பால் எடுத்துக்க சொல்லு. வடிவு 2 நேரம் பால் ஊத்துற காசை செலவுக்கு வச்சுக்க. பக்கத்துல இருந்து என்ன வேணும்னு வாங்கி கொடு. சரிப்பா. வரட்டுமா? வர. ஓஹோ வணக்கமா. என்னடா அது மனுஷங்கிட்ட எல்லாம் மரியாதை குறையுதுன்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் புரியுது. அதெல்லாம் உங்க இடத்துக்கிட்ட வந்துருச்சு. நல்லா இருக்கு. குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டே வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது. ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிச்சுங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. உந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. எந்திரிச்சு கையகால உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. இந்தா. நாளைக்கு சொசைட்டி வாங்கம்மா, நான் அட்வான்ஸ் வாங்கி தரேன். சரி. பொழுதும் சாஞ்சு போச்சு.
நம்ம தலைவர் எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ? உன் பேச்ச கேட்டு ஆத்தா விட்டு வந்தது எனக்கு தப்பாதான் தெரியுது. ஏங்க பொழுது விடிஞ்ச ஒரு பேச்சு, பொழுது போன ஒரு பேச்சா? அங்க இருந்தா ஆத்தா பாலை காய்ச்சி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே? இதோ நான் பாலை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், எடுத்து குடிங்க. கண்டதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, பேசாம தூங்குங்க. எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டீங்களா? தூங்கினாதானே முடிக்கிறதுக்கு. தொட்டு அணைக்க மாட்டாரான்னு அந்த வீட்டுல ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவர் இங்க தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. என்ன மட்டும் ஏன் தூங்க விட்டாரு? என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் குடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? டேய், இங்க போயிடாதடா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசா வாழ கத்துக்க. போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. ஏம்பல இவ்வளவு ஜாமான் சீட்ல வாங்கியிருக்க, ஏது பணம்? பெரியவர் நம்ம காசு கொடுத்திருக்காரு. சொசைட்டிக்கு பால் ஊத்த அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நமக்கு என்ன கவலை? உண்மைதான். இனிமே நமக்கு கவலையே